வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார். கடந்த 20 வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், நரம்பியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். நாள்பட்ட சர்க்கரை நோயில் வர முக்கியமான ஒரு பாதிப்பை பற்றி பார்க்கலாம். அது பாதத்தில் ஏற்படுகிற பாதிப்பு. ஸோ பாதங்களை நம்ம முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பாதங்களுக்கு கொடுக்குறோமான்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். நம்ம கொடுக்கறதில்ல பொதுவாக. ஸோ சுகர் பேஷண்ட் தினமும் பாதங்களை கவனிங்கள் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்களை கவனிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பாதங்களை கவனிங்கள். ஸோ நைட்டு படுக்கும்போது கண்டிப்பாக காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலில் எங்கேயாவது நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு சின்ன புண்ணு வந்திருக்காங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக்னு நம்ம அப்படியே எடுத்துக்கிறத விட சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் சுகர் கட்டுப்பாடற்ற சர்க்கரையோடு இருக்கிறவங்களுக்கு நாள்பட அந்த சின்ன சின்ன இரத்த குழாய்கள் பாதிக்கிறதுனால காலில் ஈஸியாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தினந்தோறும் நம்ம கால்களை பார்க்கணும். நகை வெட்டும் போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு செகண்ட் அது கவனம் இல்லாமல் அந்த நகத்தோடு அந்த சதையும் லைட்டாக கட் பண்ணால் கூட அது ஒரு பெரிய பாதிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. பொருத்தமான காலணிகளை அணியணும். ஸ்டைலுக்காகவோ ஃபேஷனுக்காகவோ நமக்கு பொருத்தமற்ற காலணிகளை அணிவதை தவிர்க்கணும். ஹை ஹீல்ஸை தவிர்க்கணும். அந்த செருப்பு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா கால் ஆணிகள், கேர்லெஸ்ன்னு சொல்லப்படுகிற கால் ஆணிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டான செப்பல், எம்சிஆர் செப்பல்னு சொல்லுவாங்க, மைக்ரோ குஷன்டு ரப்பர் செப்பல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அது ரொம்ப இன்னும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, நம்ம அந்த ஒரு விரத நாட்களில் நம்ம மலைக்கு போகிறோம், மாலை போடுறோம் அப்படின்னா செருப்பு அணிகிறத தவிர்க்கிறோம். அந்த காலத்தில் அது சரியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த காலத்தில் அது தவறு. குறிப்பாக சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கவங்களுக்கு, சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் நிறைய சமயம் நோட் பண்ணுறோம். இதனால் அவங்க வெறுங்காலோடு நடந்து காலில் ஒரு சிறு புண் அதனால் விரல் எடுத்து கால் எடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் தயவுசெய்து சுகர் பேஷண்ட்ஸ் மாலை போட்டாலும் சரி செருப்பு கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி அவங்க அந்த நகை வெட்டுறதுலேயும் கவனமாக இருக்கணும். தினம் இரவு கால்களை நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவி ஏதாவது புண்கள் இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு டைரெக்டாக தெரியணுன்னா ஒரு சின்ன கண்ணாடி வச்சு, முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு அதுலேயும் நம்ம பார்க்கணும். ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அல்லது வெளியே நம்ம கிடைக்கிற மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கால்களை ரொம்ப ஈரச்சத்து போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட உடனடியாக நம்ம டாக்டரை பார்த்து அந்த புண்ணை உடனடியாக நம்ம ஆற்றணும். காலுக்கு போகிற இரத்த குழாய்கள், பெரிய இரத்த குழாய்கள் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. எப்படி இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள் அடைச்சிருச்சுன்னா அதை ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டென்ட் வைக்கிறோம். உடனே அந்த இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி போதுமான ரத்த ஓட்டம் வரும்போது இருதயம் மறுபடியும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குமோ, அதே மாதிரி காலுக்கு போகிற இரத்த குழாய்கள் பாதித்தாலும் கால்களுக்கும் நம்ம ஆஞ்சியோகிராம், பெரிஃபரல் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால் இரத்த நாளங்களோட அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக எங்கேயாவது அடைப்பு இருந்தது, பெரிய இரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா இதர் ஸ்டென்ட் வைக்கலாம், அல்லது பைபாஸ் பண்ணோம்னா அந்த புண்ணை நல்லா ஆற்ற முடியும். அது நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு முறை சர்க்கரை நோய் பேஷண்ட் வரும்போது அவங்க கால்களுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் தர்றோம். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு பயோடெசிமெட்ரி அப்படின்னு சொல்லப்படுகிற கால் நரம்புகள் எப்படி வேலை செய்யுங்கிற டெஸ்ட் பண்ணுறோம். டாப்லர்னு சொல்லப்படுகிற கால் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிற டெஸ்ட் பார்க்குறோம். பாத பராமரிப்பு ஆலோசனை சொல்கிறோம். ஸோ இந்த 2 டெஸ்ட்டு பார்க்கும்போதே பேஷண்ட் அவங்கள அறியாமையே அதுக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த கால்களுக்கு, பாதங்களுக்கு. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு முறையுமே அதை செய்கிறோம். அதே மாதிரி பாத பராமரிப்பு ஆலோசனை கொடுக்குறோம். நிறைய முகாம்கள் நடத்தும் போது இந்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நிறையா, வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் புண்ணு வராமே தடுக்கிறதுக்கு ரொம்ப விஷயங்கள் பண்ணிட்டு. தேங்க்யூ.